வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான சர்வதேச நாள், உலக கலாச்சார பன்முகத்தன்மை நாள், இன்டர்நேஷ்னல் கல்ச்சுரல் டைவர்சிட்டி டே. இந்த நாள் குறிக்கக்கூடிய அர்த்தம் என்பது மிக மிக ஆழமானது. 2001ஆம் ஆண்டிலிருந்து யுனெஸ்கோ ஐநாமன்றத்தினுடைய யுனெஸ்கோ அமைப்பு இந்த நாளை உலக கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் அதனுடைய வளர்ச்சி, முன்னேற்றம், அதே போல் பண்பாடுகளுக்கு இடையிலான உரையாடல் ஆகியவற்றிற்கான ஒரு தினமாக இந்த தினத்தை கொண்டாடி வருகிறது. கலாச்சார பன்முகத்தன்மை என்றால் என்ன? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது, ஒரு காலத்தில் மனிதர்கள் தனித்தனி இனக்குழுவாக வாழ்ந்தார்கள். அவர்கள் தனி இனக்குழுக்களாக, இனக்குழு சமூகங்களாக வாழ்கிற போது பிற பண்பாடுகளை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லாமல் இருந்தது. அவர்கள் தங்களுக்குள்ளாக தங்களுடைய வாழ்க்கை முறை, பண்பாடு, நெறிமுறைகள் என்று அவர்கள் வாழ்ந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் பிறகு நாடுகள் உருவாகின. நாடுகளிலிருந்து சர்வதேச ரீதியான தொடர்புகள் உருவாகின. வெவ்வேறு வாழ்க்கை முறை, பண்பாட்டு முறை, வெவ்வேறு விதமான நம்பிக்கைகள், உணர்வுகள், இவையெல்லாம் உலகில் உருவான பிறகு ஒவ்வொரு பண்பாடும், ஒவ்வொரு நாகரிகமும் பிற பண்பாடுகளோடு ஒட்டி உறவாட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிற போது இந்த பண்பாடுகளுக்கிடையே சமத்துவமும் ஜனநாயகமும் சகிப்புத்தன்மையும் புரிந்துணர்வும் மிக மிக முக்கியம் என்கிற நிலை உருவானது. பல சமயங்களில் மத ரீதியாகவோ அல்லது இன ரீதியாகவோ நாடுகள் போரில் வெற்றி கொள்ளப்பட்ட போது அவர்களுடைய தனித்துவமான பண்பாடுகள் அழிக்கப்பட்டு யார் வெற்றி பெற்றார்களோ அவர்களுடைய பண்பாட்டு விழுமியங்கள் தோற்றவர்களின் மேல் திணிக்கப்பட்டன. இப்போ உதாரணமாக ஆப்பிரிக்க நாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால், வெள்ளையர்கள் ஆப்பிரிக்காவின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்த பழங்குடி மக்களின் மீது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான தாக்குதல்களை தொடுத்தார்கள். அந்த போரில் அவர்களை வென்றார்கள். அதற்கு பிறகு அந்த பழங்குடி மக்களினுடைய பண்பாடு என்பது அழிக்கப்பட்டு வெள்ளையர்களுடைய பண்பாடு தான் ஒற்றை பண்பாடாக அங்கு நிறுவப்பட்டது. அதற்கு எதிரான பெரும் போராட்டங்கள் நிகழ்ந்தன. உலகம் முழுக்க அப்படி சிறு பண்பாடுகள் என்பவை பெரும் பண்பாடுகளால் அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கின்றன. நாம் இங்கு கூட நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடிய, வெவ்வேறு உணவு பழக்க வழக்கங்கள், வெவ்வேறு சமய நம்பிக்கைகள், வாழ்க்கை முறைகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய துணைக்கண்டம் தான் இந்தியா. ஆனால் இன்றைக்கு சிலர் அதை ஹிந்தி தான் இந்தியாவின் தேசிய மொழி, சமஸ்கிருதம் தான் இந்தியாவின் புனித மொழி என்றெல்லாம் சொல்லி ஒரே கலாச்சாரம், ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே நாடு என்றெல்லாம் அந்த பன்முகத்தன்மையை, அந்த டைவர்சிட்டியை அளிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தான் நாம் அனைவருமே நடத்தி கொண்டிருக்கிறோம். கலாச்சார பன்முகத்தன்மை தான் ஜனநாயகம். கலாச்சார பன்முகத்தன்மை தான் பண்பாட்டு வளர்ச்சிக்கான அடித்தளம். பல்வேறு மொழிகளுக்கிடையே சமத்துவம்தான் ஒரு மொழி வளர்ச்சிக்கான அடித்தளம். அப்படி பார்க்கிற போது இந்த நாள் என்பது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான நாள். கலாச்சார பன்முகத்தன்மைக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் மாற்று நம்பிக்கை கொண்டவர்களை எல்லாம் புறந்தள்ளக்கூடிய, அவர்களை ஒடுக்குகிற ஒரு சூழலில் பெரும்பான்மைவாத பண்பாடு தான் சிறந்த பண்பாடு என்கிற ஒரு கொடூரமான தத்துவம் இன்றைக்கு மக்களிடம் திணிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இந்த கலாச்சார பன்மைத்துவத்துக்கான இந்த நாளை நாம் வெறும் நாளாக மட்டுமல்ல, அதை ஒரு அரசியல் போராட்டத்திற்கான, பண்பாட்டு போராட்டத்திற்கான ஒரு நாளாகவும் நாம் பின்பற்ற வேண்டும். தமிழ்நாடு அத்தகைய போராட்டத்தை தான் இன்றைக்கு இந்த கலாச்சார ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக, இந்தி ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த கலாச்சார பன்முகத்தன்மை நாளில் நாம் வலியுறுத்த வேண்டும். நாம் தமிழ்நாடு கலாச்சார பன்முகத்தன்மைக்காக நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் நெஞ்சில் நிறுத்த வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சேலத்தைச் சேர்ந்த கவிஞர் பழ புகழேந்தியினுடைய கவிதைகளை இயல்பாகவே நான் ரசித்து படிக்கிறவன். இதற்கு முன்பு வந்த அவருடைய நூல்கள் பலவற்றையும் படித்திருக்கிறேன். இப்போது ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அந்த தலைப்பை படித்தவுடன் சட்டென்று புரியவில்லை. உதிர் இலைகளில் மிஞ்சும் பச்சையம் என்பது அந்த புத்தகத்தின் தலைப்பு. என் போன்றவர்களுக்கு, இலக்கியத்தில் ஓரளவுக்கு ஈடுபாடு உள்ளவர்களுக்கே சட்டென்று விளங்கவில்லை என்றால் பொதுமக்களுக்கு புரியாத தலைப்பாகத்தான் அது இருக்கும். ஆனால் படிக்க படிக்க
எல்லோருடைய வாழ்க்கை பற்றியும் அந்த புத்தகம் பேசுகிறது. குறிப்பாக இதனை நாம் இப்படி சொல்லலாம், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதிய முதுமை காதலின் புதிய வடிவம் என்று சொல்லலாம். காதலை பற்றி எல்லோரும் எழுதுவார்கள், அல்லது காதலை பற்றி எழுதினால்தான் அவர்கள் கவிஞர்களாக ஆவார்கள். காதலை எழுதாத கவிஞர்கள் இருக்க முடியாது. இருப்பினும் கூட இளமை காலத்து துள்ளலும் மகிழ்ச்சியும் நிறைந்த காதலைத்தான் எல்லோரும் எழுதுவார்களே தவிர, முதுமை காதலை எழுதுவதற்கு ஒரு அனுபவம் வேண்டும், அதற்குள் ஒரு தோய்வு வேண்டும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அதை எழுதியிருக்கிறார். அதனை எடுத்தவுடனே இந்த நூலிலேயே அதில் ஒரு பாடலையும் புகழேந்தி எடுத்து காட்டியிருக்கிறார். குடும்ப விளக்கில் முதியோர் காதல் என்றே ஒரு பகுதி உண்டு. அதிலே வருகிற ஒரு பாடல் மிக குறிப்பான சிறப்பான பாடலை புகழேந்தி எடுத்து காட்டியிருக்கிறார். தன் மனைவியை பற்றி அந்த வயதான பெரியவர் சொல்லுகிற போது, அவள் புது மலர் அல்ல, இன்றைக்கு புது மலர் அல்ல, காய்ந்த புற்கட்டு, தளிர் நடை இல்லை, தள்ளாடும் மூதாட்டி, இப்படி ஒப்பிட்டு சொல்லுவாள். மதிமுகம் அன்று அந்த பெண்ணினுடைய அல்லது அந்த மூதாட்டியினுடைய முகம் நிலவு போல அல்ல, அது வறள் நிலம். இந்த நிலையில் எது எனக்கு இன்பம் தரும்? அவள் உடலோ புற்கட்டு போல இருக்கிறது, முகமோ வறண்ட நிலம் போல இருக்கிறது, நடையோ தள்ளாடுகிறது. எது எனக்கு இன்பம் தரும்? அவள் இருக்கின்றாள் என்பதொன்றே என்று எழுதுவார். அந்த வரிக்கு இணையான காதலை சொல்லுகிற இன்னொரு வரி இருக்க முடியாது. அதனை முதல் பக்கத்திலே போட்டிருக்கிற புகழேந்தி உள்ளேயும் அதுபோல பல கவிதைகளை எழுதியிருக்கிறார். பிள்ளைகள் அன்பாகத்தான் இருக்கிறார்கள், ஆனால் பிள்ளைகளெல்லாம் எங்கோ வெளியில் தொலைவில் இருக்கிறார்கள். நாம் இருவரும் தான் ஒருவருக்கொருவர் துணை. நமக்கு சமைப்பதற்கு ஒரு ஆள் வைத்திருக்கிறார்கள். இந்த பட்டன் தொலைபேசி என்கிற ஒன்றை கையில் கொடுத்திருக்கிறார்கள். வேண்டுமானால் பேசுங்கள் என்கிறார்கள். அதை அவர்களே ரீசார்ஜும் செய்து விடுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு கட்டில், ஒரு சின்ன வீடு என்று எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இருவரும் தான் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நமக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் தான் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்று ஒரு கவிதையும். இப்போதெல்லாம் சாப்பிட்டாயா என்று கேட்பதே மாத்திரைகளைத்தான் என்று அவர் குறிப்பிடுகிறார். உண்மைதான். சாப்பிட்டாயா என்றால் உணவை சாப்பிட்டாயா என்றுதான் பொதுவாக பொது கேள்விகள் இருக்கும். ஆனால் வயது கூட கூட மாத்திரைகளால் நாம் உயிர் வாழ்கிறோம் என்பதுதான் இன்றைய நவீன உலகத்தின் உண்மை. எனவே சாப்பிட்டாயா என்பது கூட மாத்திரைகளை பற்றிய கேள்வியாகத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதே போல இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் எப்படி அழைத்து கொண்டார்கள், இப்பொழுது எப்படி அழைத்து கொள்கிறார்கள். முன்பு இருவரும் ஆளுக்கு ஒரு செல்ல பெயர் வைத்திருந்தோம். என்னை அழைப்பதற்கு நீயும், உன்னை அழைப்பதற்கு நானும் ஆளுக்கு ஒரு செல்ல பெயர் வைத்திருந்தோம். காலப்போக்கில் அந்த செல்ல பெயர்கள் மாறிவிட்டன. ஏனுங்க என்று நீ அழைத்தாய், அம்மாடி சொல்லு என்று நான் பேசினேன். இப்போது அதுவும் தேவையில்லை. இருமல் சத்தம் மட்டுமே அழைப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது என்று அந்த கவிதை சொல்லுகிறது. ஒரு வயது முதிர்ந்து உடல்நலம் குன்றி போய் பிள்ளைகளும் தொலைவில் இருக்கிற நேரத்தில் ஒருவரை ஒருவர் அழைத்து கொள்வதற்கு இருமல் சத்தமே போதுமானதாக இருக்கிறது என்று இந்த கவிதைகளில் ஒரு துயரம் இருந்தாலும் அந்த தலைப்பை மறுபடியும் பார்க்கலாம். முதிர்ந்து போன இலைகளில் இன்னமும் மிச்சம் இருக்கிற அந்த பச்சையம், இன்னமும் பச்சையம் எதுவாக இருக்கிறது என்றால் வயது போயிற்று, உடல் போயிற்று, எல்லாம் தளர்ந்த பிறகும் காதல் மிச்சம் இருக்கிறது, அன்பு மிச்சம் இருக்கிறது. அதுதான் வாழ்க்கை என்பதை இந்த புத்தகம் மிக அழகாய் எடுத்து காட்டுகிறது. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள ஒரு பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள். இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படி சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அதுமாதிரி அடலசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் சரி. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாம், அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே.
கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணாக சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய மேலாண்மை, நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ், அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்ல என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.